என்னடா இது? எம்ஜிஆர் நம்பியார் ஒன்னா வர்ற மாதிரி தோல்ல கை போட்டு வரானுங்க. இத்தனை வருஷம் பழகிட நம்மளையே பைக்ல ஏத்த மாட்டான், நம்ம பைக்ல ஏற மாட்டான். ஓவர் நைட்ல என்ன நடந்திருக்கும்? ஐ வில் ஆஸ்கிங். என்னடா காயம்? என்ன அடிச்சிட்டான்டா. ஏய், என்ன சொல்ற? என் நெஞ்சில அடிச்சிட்டான்டா. டேய், ஒண்ணுமே எதுவும் கேட்காத, எல்லாம் நான் விளக்கமா சொல்றேன். இன்னையில இருந்து வசந்த் நம்மளோட ஃப்ரெண்ட், our greatest friend. Welcome. Oh, Vasant, how is my White House? Oh, Bill Clinton, I like it. ஃப்ரெண்டுமா வசந்த். வணக்கங்க. என் காலேஜ்ல படிக்கிறான், ரொம்ப நல்லவமா. நீ மட்டும் உள்ளவா? எக்ஸ்கியூஸ் மீடா. ஏண்டா, உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வீட்டுக்கு வர கூடாதுன்னு. ஏன்டா அப்படி பிஹேவ் பண்ற? அம்மா, மத்தவங்க மாதிரி கிடையாதுமா. அவன் எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கான்னு உங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இனிமே உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்க வரக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸை பாக்குறதா இருந்தா காலேஜ், பீச், பார்க்னு வேற எங்கேயா பார்த்து தொலைக்க வேண்டியதானே. அவன் காதுல விழுந்துற போதுமா? என்ன மரியாதை? அம்மா, கூட்டு வந்துட்டேமா, அந்த மரியாதைக்காக உள்ள கூட்டி 4 வாரத்தை பேசி அனுப்புறமா. இட்ஸ் ரிக்வெஸ்ட். சரி, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். வசந்த், கம்டா. இல்ல சங்கர், இப்பதான் ஒரு முக்கியமான வேலை ஞாபகத்துக்கு வந்தது. இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். ஏய், கம் ஆன். ஏய், சம்மத டே. இன்னைக்கு நான் சமைக்க போறேன், நீ சாப்பிட போற. தக்காளி, டேய் தக்காளி போற. டேய் இந்த வச்சு புடிச்சுக்கோ. டேய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா. நல்ல மூட்ல தானே இருக்க? நல்ல மூட்ல தான் இருக்க. சொல்லு. ஊர்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்டா, ஒரு மாதிரி ஆயிட்ட. திரும்ப அவளை எங்கேயும் பார்த்தேன். டேய், என்னடா? சொல்லு. அவதான் என் வாழ்க்கையை முடிவு பண்ணிட்டேன். ஓஹோ, அப்புறம்? அவளை ஃபாலோ பண்ணேன், அவகிட்ட பேசினேன். ஸ்ட்ரெயிட்டா அவகிட்ட ஐ லவ் யூ சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்குடா. நீ என் கூட வந்து வச்சுக்கோ, தைரியமா சொல்லிடும்டா. இந்த காதல் பிசினஸ்லாம் எனக்கு பிடிக்காது. And to be frank, I just can't approve this. நீ பெரிய ஆம்பிஷன்ல வந்திருக்க நினைச்சிருக்கேன்டா. இதான் ஆம்பிஷனா? நீ யாரா? யாரு? வசந்த். சங்கர், டேய் கோபப்படாதடா. முதல்ல அவளை பாரு, உனக்கு நிச்சயமா பிடிக்கும். உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் விட்டுறேன்டா. சரி, அது போட்டோம். நான் என்னமோ பொறுப்பு இல்லாம ரவுடித்தனம் பண்ணிட்டு ஊர்லாம் சுத்திட்டு இருந்தேனா? நீதான் என்ன திருத்தனியா? உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அப்புறமா தான் நான் சீப் எடுத்து ஒழுங்கா தலை செய்யவே ஆரம்பிச்சிருக்கேனா? இப்படி எல்லாம் எங்க அம்மா சொல்றாங்க. அவங்களுக்கு உன்னை பார்க்கணுமா, நாளைக்கு வீட்டுக்கு வர சொன்னாங்க. உன் ஃபீலிங் எனக்கு புரியுதுடா. அன்னைக்கு நீ வீட்டுக்கு வந்த போது அவங்க உன்னை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க. அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டாங்க. ஏய், இல்ல, உங்கள்கிட்ட சாரி கேட்கணுமா? என்னடா இப்படி எல்லாம் பேசுற? யாருக்குமே புது மனுஷனை வீட்டுல சேர்க்கறதுன்னு அவ தயக்கம் இருக்கு இல்லையா? நீ புது மனுஷனா? ரொம்ப கேவலமா இருக்குடா. இந்த மாதிரி ஒரு இடத்துல அது ஒரு பொண்ணுக்காக வந்து லைஃப்ல இது மாதிரிலாம் வெயிட் பண்ணதே கிடையாது. தெரிஞ்சவனா பார்த்தானே என் மானமே போயிடும். ஏய், நீ என்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசிருக்கடா? பேசிருக்கேன். என்ன பேசிருக்க? 3 வார்த்தை. 3 வார்த்தை போதுமா? டேய், எனக்கு போதும்டா. மென்டல் கேஸுங்கள எல்லாம் காப்பாத்த முடியாதுடாப்பா. இவனும் சேர்த்துதான் சொல்றான், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. உன்னை
இங்க வா. நீ எங்க நிக்கிற? இல்ல ஃப்ரெண்ட் ஒருத்தன் வரேன், நான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு காலேஜ் இல்லையா? போகணும். நீ என்ன கம்ப்யூட்டர் கிளாஸ்க்கு லேட்டா போற? கரெக்ட் தானே? ஏய் வசந்த், இங்க வாயேன். பிரியா என் சிஸ்டர். நான் சொல்லுவேன்ல வசந்த் வசந்த் என் காலேஜ்ல படிக்கிறான்னு. இவன் தான் Hello. செம பிரில்லியன்ட். ஏய் காலையில உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கேன்னு நினைச்சேன்டா, அப்புறம் நீ பண்ண அவசரத்துல மிஸ் ஆயிடுச்சு. சரிம்மா, உனக்கு கிளாஸ்க்கு லேட் ஆகுது இல்ல? கிளம்பு. ஓகே பை. ச்சே, நான் சொன்னேன்ல மானம் போக போகுதுன்னு. இப்ப எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல வேற பாத்துட்டா வீட்டுல போய் என்னென்ன கிண்டல் அடிக்க போறவோ தெரியல. சரி, இன்னும் ஆளை காணோம். ஏய் என்னடா 8:20 ட்ரெயின் வருவானே? என்னன்னு தெரியலடா, இன்னைக்கு அவளை காணோம். இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம். இன்னொரு நாளைக்கா? இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு என்ன கூப்பிட வேலை வச்சுக்காதனா? காதலுக்கு இதெல்லாம் அதெல்லாம் உன்னோட செட். அன்னைக்கு எங்க அம்மா கதறின கதறல், இந்த ஊர் முன்னால நாங்க பட்ட அவமானம், அந்த ரணால என் மனசு விட்டு போகல. இன்னும் அப்படியே இருக்கு. நானும் எங்க அம்மாவும் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் தெரியுமா? அதனால தாண்டா என் ஃப்ரெண்ட்ஸ்னால எங்க அம்மா பயப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க. ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு எதுக்கு கூட்டு போறோம்? எதை கூட்டு போறோம்? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையும் தான் வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சு பழகுன்றதுனால தானே. உயிருக்கு உயிரா பழகுறவங்க ஏமாத்த போதாண்டா மனுஷ பிறகு மேல இருக்கிற மரியாதையா போயிடுது. இப்படி கேவலமா ஒருத்தனை பார்க்கும்போது நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இப்ப சொல்றான் அவன் துரோகியா இல்லையா? இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்கு இதெல்லாம்? தூக்கி போட நேரம் இல்ல. எங்க மனசுல இருந்தா சொல்லுங்க, உண்மை தானே? பிரியா, அதுக்கு மேல ஒரு பெரிய உண்மை இருக்கு தெரியுமா? உங்க அக்கானால ஏற்பட்ட அவமானத்துல இருந்து இப்பதான் உங்க குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ள நம்பர ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் நடந்தா அவனால தாங்கிக்க முடியுமா? சொல்லு. அக்கா பண்ண தப்ப நான் பண்ண மாட்டேன்னு உங்க அம்மா கிட்ட நீ சத்தியப்படல? அதெல்லாம் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால. பிரியா, ஃப்ரெண்ட்ஸை சேர்க்காத உங்க குடும்பத்துல என்ன அனுபவிச்சிருக்காங்கன்னா அதை என் மேல வச்சிருக்க நம்பிக்கை. அதை என்னால இழக்க முடியாது. ஏற்கனவே ஒருத்தர் சங்கருக்கு ஃப்ரெண்டா பழகி அவன் முதுகுல குத்துற காயம் இன்னும் ஆறல. திரும்பி என்னப்பா அவன் நெஞ்சில குத்துன்னு சொல்றியே? என்னால முடியாது. அவன் தாங்க மாட்டான், செத்துருவான். அதனாலதான் ஆரம்பத்துல நான் விலகி போனேன். ஆனா நீங்க இந்த நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டீங்க. இங்க பாரு, காதல தோத்து போறது ஒரு வெற்றிதான். ஜெயிச்ச கதை எல்லாமே பஸ் ஸ்டாண்ட்லயும் ரேஷன் கடை கியூலயும் ஃபேமிலி கோர்ட்லயும் தான் முடியுது. தோத்து போன காதல் எல்லாமே காலத்து மீறி சரித்திரத்தில் இடம் பிடிச்சிருக்கு. அதுக்கு 1000 உதாரணம் இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். நட்பை பெருசா மதிக்கிற நண்பனும் பாசத்தை குடும்ப கௌரவத்தை பெருசா மதிக்கிற தங்கச்சியும் இன்னும் 1-2 பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காதல் 2வது பட்சம். அதே மாதிரி நாமளும் இருக்க கூடாதா?